நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம் இப்போ மெரினா ஸ்பெஷல் மெரினா டீமோட தான் இந்த வார எபிசோடு விளையாண்டுட்டு இருக்கோம். அண்ட் இங்கே 3 பேரும் ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். அண்ட் அடுத்த ரவுண்டு சிரிச்சா போச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சேலஞ்ச். இந்த ரவுண்டில் நீங்கள் சிரிக்கக்கூடாது. அதான் இந்த ரவுண்டு. சிரிச்சா போச்சு. நீங்கள் சிரிச்சிங்கன்னா பாயிண்ட்ஸ் போச்சு. அதுதான் கான்செப்ட். இவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத லெஃப்ட்குள்ளே பார்க்கலாம். என்ற தாளத்தில் வா தக்கதிமித்தா. இன்னைக்கு நம்ம கெஸ்ட்லாம் யாருன்னு தெரியுமா? யாரு? மெரினா டீம் வந்திருக்காங்க. மெரினா டீம்னா நிறைய பேர் இருக்காங்க. சுண்டல் விற்கிறவங்க இருக்காங்க, குதிரை ஓட்டுறவங்க இருக்காங்க, பலூன் சுடுறவங்க இருக்காங்க. ஏய் அதெல்லாம் இல்லம்மா, மெரினா திரைப்பட குழு வந்திருக்காங்க. இப்படி வா, இப்படி வா. ஏன் ஒதுங்கி ஒதுங்கி போற? இப்படி வா. இல்லங்க, பப்ளிக்ல கொஞ்சம் நம்ம டீசெண்டா மெரினா திரைப்பட குழுனா யாரு? சென்டர்ல இருக்கார்ல, ஆமா, அவர்தான் இஸ் டைரக்டர். எதை பார்த்து சிரிச்சாருன்னு தெரியல. அப்புறம் நீ என்ன தெரியுது? ஏதோ ஒண்ணு குறைவா இருக்கு. வாயை பிதுக்கும் போது முன்னோட்டமா அப்படியே நிக்குது. இது வாயில வயலின் வாசிக்குதுமா. பாண்டியராஜ் சார் தான் இந்த படத்தோட டைரக்டர்மா. பசங்க டைரக்டர். பசங்களை வச்சு படம் எடுக்கிறீங்களா? எங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே ஆமா, நாங்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணோம். எங்களுக்கு ரெட்ட பசங்களாம். ரெட்ட பசங்களையும் பெத்து கொடுத்துரும், நீங்க வச்சு படம் எடுங்க. அது இருக்கட்டும். 3 தடவை சிரிக்கணுமா? இந்த மெரினா படத்துல வந்து என் தம்பி நடிச்சிருக்கான். என்னங்க போய் சொல்றீங்க? உன் தம்பி ஊர்ல மாடு மேய்க்கலான்னு சொன்னீங்க. என் தம்பின்றது என் தம்பி சிவகார்த்திகேயன் சொல்ல வந்தேன். நடிச்சிருக்கானா? நடிச்சிருக்காரு. அது இருக்கட்டும். ஏன் சார், பாண்டியராஜன் சார் உங்க படத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டாரு. இதே படத்துல சிவகார்த்திகேயன் பதிலா இங்க ரோபோ சங்கர் நடிச்சிருந்தா என்னமா இருக்கும்? அதான் வந்து பாண்டியராஜ் சாருக்கு கடைசி படமா இருக்கும். காப்பாத்திட்டீங்க. மெரினாக்கு கண்ணம்மா பேட்டன் பேர் வச்சிருப்பாரு. இவங்க படத்துல ஏதோ ஓவியான்னு ஒன்று நடிச்சிருக்கான். ஓவியா? அது யார் மாதிரி? ஓவியானா இந்த படத்துக்கு என்ன? அவங்க ஹீரோயின்மா. ஓவியா? அவங்க பேரு வந்து சொப்பன சுந்தரியா. ரைட். நான் கேக்குறேன், என் சொப்ஸுக்கு முன்னாடி ஐயோ உங்க சொப்பன சுந்தரி ஈக்குவல் ஆக முடியுமா? விடுங்க. எனக்கு உங்களுக்கு தான் தெரியும். அவங்க ஓவியானா அவரை லவ் பண்ண பாவியா? பார்த்தாலே தெரியுதே. உன் அழகுக்கு முன்னாடி ஓவியாலாம் வர முடியுமா? நீ வந்து இப்படி சிரிக்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது? எப்படிமா இருக்கு? கரெக்டா 10 மணிக்கு ஒயின் ஷாப் அடைக்கும் போது செட்டர் அடைப்பாங்க வர அதே மாதிரி இன்னொரு சரி. சொப்ஸு சொன்ன மாதிரி எவ்வளவு டென்ஷன் ஆனாலும் கரெக்டா வந்துருங்க சொப்ஸு. ஆமாமா. அதாவதுமா நான் வந்து கரெக்டா 6 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். வெரி குட் ராஜலாம். என்னை வந்து பீச்சுக்கு வந்து என் கையை பிடிச்சு கூட்டு போவீங்களா? சீச்சி, நான் அந்த மாதிரி பையன் இல்லம்மா. உனக்கு தெரியாதாடா குட்டி? தெரியுமா? தெரிஞ்சுதானே உங்களை நான் லவ் பண்ணேன். அப்ப 7 மணி ஆன உடனே என் தோல்ல கை போடுவீங்க. ஐயோ, எனக்கு வந்து டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். என்னை பத்தி உனக்கு தெரியல, அந்த பையனை பத்தி தெரியுமா? உங்களுக்கு சும்மா டெஸ்ட் பண்ணேன். 8 மணி ஆன உடனே அப்படியே பக்கத்துல உட்காந்து மணலை கிள்ற மாதிரி இடுப்பு கிள்வீங்களே. ஐயோ, அந்த மாதிரி குடும்பத்துல நான் பிறக்கலடா செல்லம். உனக்கு தெரியலடா குட்டி. கன்ஃபார்ம் ஆயிருச்சு. என்னோட சாய்ஸ் கரெக்ட் சாய்ஸ். 9 மணி ஆன உடனே எல்லாரும் போன பிறகு எனக்கு முத்து கொடுப்பீங்கல்ல. அது சிவகார்த்திகேயன் பண்ற வேலைமா, நான் பண்ற வேலை இல்ல. நான் அந்த மாதிரி குடும்பத்துல பிறக்கல. என்னை பத்தி உனக்கு தெரியல. அப்ப என்ன வெங்காயத்துக்கு என்ன கூட்டு வந்து பீச்சுக்கு? நீ எதுவுமே பண்ணாத, எதுக்கு கூட்டு வந்த? நீ இந்த குதிரைக்காரா? ஏய் குதிரைக்காரா நில்லு, நான் வரேன். ஏய் இது குதிரைக்காரன் எதுக்கு கூப்பிடுற? பின்ன நீ ஒண்ணுமே இல்லாம ஒண்ணு எதுக்கு வரணும்? இன்னும் அவன் கூட போயிருந்தா 3 ரவுண்ட் போயிருக்கும். 3 ரவுண்டா? குதிரையில வச்சு சுத்திருப்பான். என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? அப்புறம் மேல பாருங்க. ஆமா, மேல மிஸ் பண்ணிட்டீங்க டைமிங்க. மேல மேல எதுமா? இங்கயா? மேலமா? அங்கதான். அது வானம். ஆமா, அது ஏமா நீளமா இருக்கு? அதுவா எல்லா ஊருக்கும் போகணும்ல, அதனால தான் நீளமா இருக்கு. இப்ப அந்த பையன் டைம் மிஸ் பண்ணிட்டான். விடுங்க. அதாவது சுண்டல் சூடு எங்க நல்லா இருக்குங்க. சுண்டல் வாங்க. நான் சுண்டல் சூடு சுண்டல் சொல்றியா? அவன சொல்றியா? நம்ம சுண்டல் நல்லா இருக்கு. ஏய் படங்க. ஆனா சுண்டல்னா ஏதோ சின்ன ஜிருசுக்கு அப்படி ஜாலியா இருக்கும். எது? இது சின்ன ஜிருசுங்க. அப்புறம் எல்லாம் பெருசா தானே இருக்கு. என்ன பேசுற? அண்ணே சுண்டல் வாங்கனே. சுண்டல் வேணா ஒண்ணு வேணா போ. அண்ணே சுண்டல். நாங்க வந்து புது கப்பிள்ஸ். இது கப்பிள்ஸ். ஒரு கப்பலே உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. கப்பிள்ஸா? தம்பி போயிரு. அண்ணே சுண்டல். கிண்டலா? இல்லனே. போடங்க. அண்ணே சுண்டல். இந்த பிள்ளைய கரெக்ட் பண்றதுக்கு சார் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நினைத்தா சார் தெரியும். 6 மாசமா பின்னாடி அழைச்சிருக்கேன் சார் நானு.
ஆ இது பின்னாடி 6 மாசமா நீ அலைஞ்ச ஆமா. யோ இது எத்தனை பேர் பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தது தெரியுமா? அது ஊசி போட சுண்டல் நல்லா வாங்க, இல்ல. சுண்டல். சில்லற இல்ல போடா. சுண்டல் இல்ல. சில்லற இல்ல. சில்லறை இங்கே இருக்கும். இல்லம்மா பாக்கெட் இருக்குது சில்லற இல்ல போடா. போடா நீ நீ அவனை பார்க்காதீங்க டென்ஷன் நீ திருப்பி இல்லம்மா, எனக்கு அவனை பார்த்தா நீங்க கோபப்படுவீங்க திரும்புங்க நீங்க. நீங்க நாம முதல்ல எங்க மீட் பண்ணோம் அதை சொல்லுங்க. இல்லடா குட்டி, உன் மேல இப்படி சாஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங்க அப்படியே ஒரே கல்பா அடிச்சும் போது எப்படி குப்புன்னு இருக்கும், அது மாதிரி தான் எனக்கு இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு அப்படியே தான் இருக்கு. ஏய், நீ சரக்கடிப்பியா? திரும்ப பக்கனா தான் இல்லையா? குட்டி, நான் நம்ம எப்போ முத மீட் பண்ண உனக்கு தெரியுமா? எப்பமா? ஃபர்ஸ்ட் 1 year பேக். ஆமா அந்த அண்ணா சமாதி இந்த பேக் இல்லம்மா, அண்ணா சமாதி இல்ல அண்ணா சமாதி இல்ல, எம்ஜிஆர் சமாதி. ஐயோ அதுவும் இல்ல, கண்ணகி சமாதி. பாரு, நம்மளுடைய முதல் காதல் எல்லாமே சமாதியிலே முடியிருக்கு. அப்புறம் எப்படி வழங்கும்? இருந்தாலும் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கேக்குறியா இல்லையா? கேட்டுதான் இருக்கேன். நல்லா கேளு. என்னைக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்றது, நமக்குள்ள வந்து எல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுறது. ஐயோ சொல்றது கேக்குறியா இல்லையா? என்ன வாய் ஒரு மாதிரி முணுமுணுக்குது? இல்லம்மா ஏமா ஏன் அவசரம் உங்களுக்கு? நீங்க படுங்க நீங்க. மடி மேல படுங்க. அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? ஏமா அவன் போவானா? போயிருவானா? இல்லம்மா நம்மளுக்கு டைம் ஆகுது. ஏமா உங்களுக்கு இந்த அவசரம்? இல்லம்மா, உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பைபிள் மிளகா வச்சுட்டு போட்டா வாயில. சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்பேன். சொல்லுடா குட்டி. நான் குட்டி. பரவாயில்லம்மா. என்னம்மா இது? இல்லம்மா, சரிம்மா. ஒரு ஃபீலிங்க. பரவாயில்லம்மா. சொல்லுமா. நீங்க கை விட்டுற மாட்டீங்களே. அப்படி ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வரலாமாம்மா? எப்பவுமே உன்னை கண் கலக்காம நான் வச்சு காப்பாத்துவேம்மா. போங்க. உங்க அண்ணன் தம்பி 4 பேருக்கு இதே டயலாக் தான். பாண்டியராஜ் சார் என்னை விட ஸ்மார்ட்டா? கண்டிப்பாமா. 2 பேரும் பக்கத்துல நிக்க வச்சனா 10 மாதிரி இருப்பீங்க. அவர் 1 நீ 0. பஸ் இவரு அவங்க பக்கத்துல என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க? அவர் இவ்வளவு நேரத்துல ஏதோ ஒரு பஞ்சு யோசிச்சு. ஆமா தயவு செஞ்சு சொல்ல விட்டுருங்க. உங்க பக்கத்துல என்ன 19 மாதிரி இருக்கும். முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? நன்றிமா. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ரோபோ சங்கர் அண்ட் வடிவேல் பாலாஜி. இப்போ பாயிண்ட்ஸ் நம்ம குறைக்க போகிறோம். முதல்ல சிரிக்கிறவங்களுக்கு 300 பாயிண்ட் குறையுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் பாண்டராஜ் சார், நீங்கள் ஏற்கனவே 800 பாயிண்டில் இருந்தீங்க. இப்போ ஒரு 300 கம்மி பண்ணி 500 பாயிண்டில் இருக்கீங்க சார். வாழ்த்துக்கள் சார். ஸோ 200 பாயிண்ட் இருந்தது சதீஷ், நீங்கள் தான். ஏற்கனவே 900ல் இருந்தீங்க இல்லையா? இப்போ -200 = 700 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். 1000 பாயிண்ட்ஸ் அப்படியே வச்சிருந்தாரு. பட் இந்த ரவுண்டில் 100 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுந்து 900 பாயிண்ட்ஸோட இன்னும் லீடிங்கில் இருக்காரு உமாபதி. என்ன வாழ்த்துக்கள்.